எப்பயுமே போலீஸ் வந்து ஒரு பாதுகாப்புக்காண்டி போடுவாங்க. இன்னைக்கு வந்து காக்கிகள் வந்து குறைவான எண்ணிக்கையில இருந்ததா சொல்லப்படுது. அப்போ மீதி போலீஸ்லாம் அப்ப இல்லையா? குறைவா தான் போட்டுருக்காங்களா அப்படின்னாக்கா, நெறைய பேர் மஃப்டில இருந்ததா சொல்றாங்க. ஆமா. அதுக்கு கேள்விப்பட்டீங்களா? என்ன பின்னணி கண்ணதாசன்? ஏன் மஃப்டில போடுறாங்க? இதுல வந்து 2 லாஜிக் இருக்குதா சொல்றாங்க. என்னன்னா, இதன் மூலியமா புரொடெக்ஷன் போட்ட மாரி ஆச்சு. 2வது மஃப்டில இருக்கும்போது ஆசிரியர்களோட ஆசிரியரா அவங்க கலந்திருப்பாங்க. என்ன பேசுறாங்க? அடுத்து என் நகர்வு என்னவா இருக்கும்? அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேத்த மாரி அரசும் வந்து இது நாசுக்காக அணுக முடியும். இதுல வந்து எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணுன்றதுல திமுக அரசு தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா இதுல ஏதோ சின்ன சலசலப்பு ஏற்படுத்திட்டாலும் தேர்தல் நேரத்துல எதிர்கட்சிகளுக்கு நம்மளே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி. சோ அது நடந்துடக்கூடாது. நம்ம கவனமா அணுகி இதை நம்ம வந்து அதாவது எப்பயுமே ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இந்த மாதிரி வட்டாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி திமுகவுக்கான ஓட் பேங்கிங் அப்படின்னு தான் சொல்லப்படும். அதை என்னைக்கு எந்த நிலையிலையும் சிதற விட்டுறக்கூடாதுன்றதுல திமுக அரசு வந்து தெளிவா இருக்கிறாங்க.